ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு 2 மாவை வச்சு ஒரு இடியாப்பம் இன்றைக்கி பண்ணினேன். அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கடையில் வாங்கின பச்சரிசி இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 3/4 கப்பு போட்டுக்கிட்டேன். அதே ராகி மாவு இருக்குல்ல, அதையும் அதே சம அளவு 3/4 கப்பு போட்டு ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உப்பு எல்லாத்துலேயும் நல்லா இது பண்ணும். 2 மாவையும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி, சுடு தண்ணியை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா இடியாப்பம் பாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தண்ணி எனக்கு ஒரு 2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பு கரெக்டாக வந்துச்சு. இந்த மாவு பிணைகிறதுக்கு இந்த பச்சரிசி மாவையும் இந்த கேப்ப மாவையும் சேர்த்து நம்ம இடியாப்பம் பிணிஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இதுதான் பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு அப்படின்றனால தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிவிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா மாவை பிரட்டி வச்சுட்டு மூடி வச்சுட்டு, இப்போ மாவு நல்லா இடியாப்பம் மாவு பக்குவத்துக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. அதை நம்ம இடியாப்ப அச்சில் வச்சு நம்ம இப்போ நம்ம பிணிஞ்சுக்குருவோம். பாருங்கள், மாவு எவ்வளோ பூவாக விழுகுது பாருங்கள். கட்டாகாமல் மாவு விழுகுது மாவு பிணிகிறதுக்கு வருது பாருங்கள். பிணிகிறதுக்கும் அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப கடுசாவே இல்லை. 2 மாவை சரிசம அளவு. இப்போ இந்த பச்சரிசி மாவு 1 கப்பு போட்டோம் அப்படின்னா ராகி மாவு 1 கப்பு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு இதில் நான் 3/4 கப்பே போட்டுட்டேன். அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே இது 1 கப்பு போட்டோம்னாலும் அதில் 1 கப்பு இதில் 1 கப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இடியாப்பம் கட்டாகாமல் எப்படி அழகாக பிணிய வருது பாருங்கள். பிணிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. நம்ம ஒரே மாவுலேயே இது வரைக்கும் பச்சரிசி மாவு அதை மட்டும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ராகி மாவு மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 2 மாவையும் கலந்து இது வரைக்கும் நம்ம இடியாப்பம் நம்ம பண்ணி நம்ம போட்டதே இல்லை. நாங்களும் பண்ணி சாப்பிட்டதும் இல்லை. நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணி பார்த்தேன். வீட்டில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு பிணிகிறதுக்கும் அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். நூல் கட்டாகாமல் மாவு நூலாக விழுகுது பாருங்கள். அப்போ மாவு பக்குவம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ நான் எல்லாத்தையும் நான் பிணிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இட்லி சட்டியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னாலே இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பூவாக வெந்துடும். நான் அப்படி தான் பண்ணேன். இப்போ மாவு எல்லாமே பிணிஞ்சு வச்சுட்டு இப்போ இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்குது. அதை தூக்கி நான் வச்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான் விட்டேன். நல்லா இடியாப்பம் வெந்துருச்சு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இந்த இடியாப்பம். இந்த 2 மாவையும் சேர்த்து நீங்கள் ஒரு தடவை இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இடியாப்பம் வெந்துருச்சு. அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. அதை நான் ஒரு ஹாட் பாக்ஸில் நான் தட்டுறேன். அதில் இடியாப்பம் அச்சிலே ஒட்டலை பாருங்கள். அப்போ கரெக்டாக நம்மளுக்கு வெந்துருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு, பூவாக நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் நான் எடுத்து ஹாட் பாக்ஸில் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் அதை உங்களுக்கு நான் எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஒரு 2 நம்ம ராகி மாவையும் இதையும் போட்டு செஞ்சால் வராது அப்படின்றதே இல்லை. அவ்வளவு நம்ம இதில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. சொன்னால் தான் தெரியும். நான் அந்த 2 மாவை கலந்து நம்ம இடியாப்பம் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே பாருங்கள். எடுக்கிறதுக்கே அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். எனக்கு கை சூடாக இருக்குது, அதனால தான் அதை தொட முடியல. பாருங்கள், நம்ம எடுத்து காட்டுறதுக்கு பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதை நான் உங்களுக்கு எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளவு நூலாக வருது, ஒன்று ஒட்டாமல் எவ்வளவு நூலாக வருது பாருங்கள் இடியாப்பம். இந்த 2 மாவையும் கலந்து நீங்களும் ஒரு தடவை இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இடியாப்பம் எவ்வளவு பக்குவமாக வந்திருக்குது பாருங்கள். இதை நான் ஒரு பிளேட்டை எடுத்து உங்களுக்கு நான் சர்வ் பண்ணியும் காட்டுறேன். இந்த இடியாப்பத்துக்கு இன்றைக்கி தேங்காய் பால் தான் பண்ணியிருந்தேன். ராகி இடியாப்பமும் தேங்காய் பால் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இதுதான் டிஃபனில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி ராகி இடியாப்பமும் தேங்காய் பாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் என் பசங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்தேன்.